மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கார். கோட்டீஸ்வரன் வணக்கம். இதில் பாமகவுடைய வேட்பாளர்களில் அறிந்த முகங்கள் தெரிந்த முகங்கள் இருக்காங்க. இவர்களுக்கு உள்ளூர் செல்வாக்கு அப்படின்றது எப்படி இருக்கிறது? ஏன்னா இயக்குனர் தங்கர் பச்சானாக இருக்கட்டும் சரி, அதை தாண்டி வழக்கறிஞர் பாலுவாக இருக்கட்டும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், இவங்களை தாண்டி மற்றவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? பொதுவா பாமகவை பெற்றவர்களும் பாத்தீங்கன்னா அந்த சாதி அடையாளம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்பொழுது அந்த வேட்பாளருக்கு அவங்க சமூகத்தினர்கள் இந்த மாதிரி உங்க பாட்டாளி மக்கள் கட்சியில நிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த அறிமுகம் என்பது பெரிதளவுல தேவைப்படுறது இல்லை. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3-4 பாப்புலர் கேண்டிடேட் இருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னா வழக்கறிஞர் பாலு அவர்கள், அதே மாதிரி கணேஷ்குமார் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. தங்கர் பச்சான் ஒரு பாப்புலரான ஒரு டைரக்டர் கம் ஆக்டர். இந்த மாதிரி 3 பேர் நிக்கிறாங்க. கூடவே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாநில பொறுப்புல இருக்கிறவங்க, மாவட்ட செயலர் பொறுப்புல இருக்கவங்கள களமிறக்கி இருக்காங்க. பாமகக்கு ஒரு வேட்பாளர் வீடு வீடா கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவங்களுக்கு ஒரு கடினமான வேலை கிடையாது. காரணம் அவங்க இந்த திண்ணை பிரச்சாரம் ஆகட்டும், இல்ல வேட்பாளர் இல்லாம தனித்தனியா குரூப்பா எப்படி பிரச்சாரம் பண்ணுன்ற அந்த யுக்தி தெரிந்தவர்கள். அதை பொறுத்தவரையில இங்க ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா இன்னும் ஒரு 26 நாள் 27 நாள் தான் இருக்கு பிரச்சாரத்தை முடிக்கிறதுக்கு. ஒரு பாராளுமன்ற தொகுதியில அந்த 26-27 நாளுக்குள்ள இந்த தேர்தலை இது சுத்தி வர்றதுன்றது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். இதுல என்னன்னா இப்ப ஏகே மூர்த்தியோட பேர் நான் எதிர்பார்த்தேன். அந்த பேர் அவர் பேர் வரவில்லை. அதே மாதிரி ஐயா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பேர் நான் எதிர்பார்த்தேன். காரணம் என்னன்னா இப்போ நம்ம பிஜேபியோட கேண்டிடேட் லிஸ்ட் பார்த்தோம், இல்ல நேற்று நைட்டு ஒரு ஓபிஎஸோட இந்த சர்ப்ரைஸ் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது பாமகவும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு பட்டியலை வெளியிடுவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு ஒரு பத்திரிகைக்காரனா இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது ஓரளவுக்கு பப்ளிக்கு ஆல்ரெடி தெரிந்த பேர்கள் கொஞ்சம் இருக்கிறது. இதுல கூடவே பாமக இன்னைக்கு கூட்டணி நிற்குது. அதனால அது பார்க்கணும் எப்படி அந்த பிரச்சார யுக்தி அவங்க கொண்டு போறாங்கன்றது மாதிரி. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.